டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. நிலவின் மகள் எபிசோட் 2, காத்திருப்பின் வெற்றி. பள்ளியின் இறுதி மணி அடிச்சுது. நிலாவினுடைய கடைசி தேர்வும் முடிகிற நாள். கேள்வி பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வந்த அந்த நொடி அவன் நெஞ்சு அப்படியே லகுவாக மாறிச்சு. இப்போ என் வாழ்க்கை அடுத்த படிக்கு போக போகுது அப்படின்னு ரொம்பவே நிம்மதியோட சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தா. அதே நாள் அருண்மொழிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வயல் நிலம் சில மாதங்களாக சரியாக விளைச்சல் தரல. சிலர் அதை பயன்படுத்தி பையனுடைய முடிவு தவறு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய நிலம் விற்று விட சொல்லி ஒரு அழுத்தமும் அவனுக்கு இருந்துச்சு. அவன் மனசில் ஒரே குழப்பம். நிலாவை கேட்க, நான் வலிமையாக இருக்கணும், இப்போ தள்ளாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கேட்டாங்க, எக்ஸாம் எப்படி எழுதுன நிலா அப்படின்னு. நல்லா எழுதுனேம்மா அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் மனசில் இன்னொரு கேள்வி, இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த இரவு மேல் மாடியில் நின்று அப்படியே நிலாவை பார்த்துட்டு இருந்தா நிலா. நம்ம நாள் வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. அதே நேரம் ஊரில் சிலர் மீண்டும் முயற்சி எடுத்தாங்க. இப்போ தேர்வு முடிஞ்சிடுச்சு, வேறு வீடு பேசலாமே அப்படிங்கிற மாதிரி நிலா வீட்டில் வந்து பேச ஆரம்பித்தாங்க. நிலா அப்பா மனசு மீண்டும் குழம்ப ஆரம்பிச்சுது. அந்த செய்தி அப்படியே அருண்மொழி காதுக்கும் வந்துச்சு. இந்த முறை அவன் அமைதியாக இருக்கலை. அவன் நேராக தலைவர் முன்னாடி நின்னான். அப்பா, நான் இனிமே தாமதிக்க மாட்டேன். தலைவர் அவனை பார்த்தாரு. நீ தயார் தானே? ஆமாம் அப்படின்னா. நான் வயல் பிரச்சனையை சரி பண்ணிட்டேன், புதிய முறையில் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். இனி நம்ம நிலம் நஷ்டமே போகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த தைரியம் தலைவரை வந்து மகிழ்ச்சியடைய வச்சுது. அப்போ போ, உன் வாழ்க்கையை நீயே கேட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மாலை நேரம் நிலா வீட்டில் அருண்மொழி தலைவர் கூட வந்தான். அந்த காட்சி ஊர் முழுக்க அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவன் அமைதியாக பேச ஆரம்பித்தான். நான் சொன்னேன், அவள் படிப்பு முடிஞ்சதும் கேட்குறேன். நீ இப்போ அவள் படிப்பு முடிச்சிட்டா, எனக்கு உங்கள் மகா வேணும். அவள் அமைதியாக இருந்தா. அவங்க அப்பாவும் அமைதியாக இருந்தார். நீ அவளை காத்திருக்க முடிஞ்சது எனக்கு தெரியும். அவள் பெயர் கெடுக்கவும் நீ விடலை, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு ஓகே, எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த வார்த்தை கேட்ட உடனே நிலா கண்ணீரில் அப்படியே கண்ணீர் வந்துடுச்சு. யாருக்கு தான் வராது சொல்லுங்கள்? அப்படி உருகி உருகி லவ் பண்ணிவிட்டு வீட்டில் சம்மதம் வாங்கும்போது கிடைக்கும்போது அதில் இருக்க சந்தோஷமே தனி தானே. உங்களில் எத்தனை பேருக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவள் நேராக அருண்மொழியை பார்த்தா. இந்த முறை தூரம் இல்லை, ஆனால் இன்னும் மரியாதையாக இருந்துச்சு. அவன் மெதுவாக சொன்னான், நம்ம காத்திருப்பு வெச்சு பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அவள் சிரிச்சா. நம்ம காதல் ஓடலை, நின்று வெச்சு பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னான். அப்புறமா மாங்காய் தோப்புக்கு மாலை காய்ச்சி சிலு சிலுன்னு வீச 2 பேரும் அருகருகே நின்று அப்படியே கையை கொத்துக்கிட்டாங்க. இந்த முறை அது ஒளியறதுக்கு சான்ஸே இல்லை. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஊர் முன்னாடி உறுதியாக இவங்க காதல் வந்து நின்றுச்சு. அவன் மெதுவாக அவன் நெத்தியில் ஒரு முத்தம் வச்சான். இனி பயம் இல்லை அப்படின்னு அவள் சொன்னான். இனி தூரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன். சந்திரன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். வேறு யார், நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய நிலா தான். தலைவர் வீட்டில் நிச்சயதார்த்த நாள் நிர்ணயம் பண்ணாங்க. ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுது. ஆனால்
இப்போ அது கிசு கிசு இல்லை, கதையாக மாற ஆரம்பிச்சது. அதான் நம்மளுடைய நிலாவுடைய கதையை பேச ஆரம்பித்தாங்க. காதல் இப்போ காத்திருப்பு கடந்து உறவாக மாறுது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுது? இவங்க ஆசைப்படியே இவங்க கல்யாணம் நடக்குமா, இல்லை இன்னும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.